Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி லாங்குவேஜ். சி லாங்குவேஜ் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன, பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோசிங் வந்துக்கிட்டு இருக்கோம் தெரியா. எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன? இப்போ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம நார்மலாக நம்ம ரைட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸ்பிரஷன்ஸ் தான். சப்போஸ் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்பரண்ட்ஸ் தட் ஸ்பெசிஃபை கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எ வேல்யூ. ஸோ ஆப்ரேட்டர்ஸும் இருக்கணும். தட் இஸ் ஆப்ரேட்னா உங்களுக்கு அர்த்தமேட்டிக்கோ லாஜிக்கல் ஏதோ ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாம். அங்கே ஆப்பரண்ட்ஸுங்கிற டேட்டா இது ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A is equal to 152 × 10 கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்காங்க. இல்லை எத்தனை ஆப்பரண்ட் இருக்குன்னு பார்த்தா 3 டேட்டா இருக்குது. ஒன்று 152ன்னு ஒரு டேட்டா, 10ன்னு ஒரு டேட்டா, ஏன்னு ஒரு டேட்டா, 3 டேட்டா இருக்குது. இங்கே 2 ஆப்ரேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து பாருங்கள், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். இங்கே ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. ஒன்று வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஒன்று, அப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் 2 ஆப்ரேட்டர் இன்வால்வ் ஆகுது. ஓகே, அந்த ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன் தட் ஹாஸ் ஒன்லி ஒன் ஆப்ரேட்டர். ஒரே ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் எக்ஸ்பிரஷன் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் A ++ கொடுவேன். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். மீனிங் என்னது, A வந்து பழைய வேல்யூ A ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A++ன்னு போட்டால் ஏயோட வேல்யூ 6ன்னு மாறும். ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸ்பிரஷன் அப்படிம்பாங்க. அதே எக்ஸ்பிரஷனில் வந்து மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிம்பாங்க. ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் கிடையாது, மோர் தென் ஒன், மினிமம் 2 இருக்கலாம், மேக்ஸிமம் n, எத்தனை ஆப்ரேட்டர்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 10 + 3 × 5 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தா ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்குது, அப்புறம் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. 3 ஆப்ரேட்டர் இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து டோட்டலாக 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தட் இஸ் ஒன்று பிரான்ச்சிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரான்ச்சிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக சீக்வென்ஷியல் ஆர்டரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி சீக்வென்ஷியல் ஆர்டர் ரன் ஆகும்போது சடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணும், ஸோ இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்ட்டு நம்ம ஃப்ளோவை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பேர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். அதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று கண்டிஷனல் பிரான்ச்சிங் இருக்குது, இன்னொன்று அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் அப்படிம்பாங்க. கண்டிஷனல் பிரான்ச்சிங்னா மீனிங் என்னென்னா, ஏதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவீங்க. இந்த கண்டிஷனை செக் பண்ணு, இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து கண்டிஷனல் பிரான்ச்சிங். ஸோ அது மீனிங்னா ஏதோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், சுவிட்ச் கேஸ், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷனல் பிரான்ச்சிங் அப்படிம்பாங்க. அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங்னா எந்த கண்டிஷனும் செக் பண்ண மாட்டோம், நம்மளே என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே போகணும்னு சொல்லி நம்மளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் அப்படிம்பாங்க. வித்தவுட் செக்கிங் எனி கண்டிஷன், எந்த கண்டிஷன் செக் பண்ணாமல் ஃப்ளோ வந்து என்னது ஒரு கண்டிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பை டிஃபால்ட்டாக ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோ டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, பிரேக் கமாண்ட் இருக்குது, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த 4 வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்கண்டிஷனல் பிரேக்கிங், அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் அப்படிம்பாங்க. கோ டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோ டுங்கிறதுனா நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு கோ டுன்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த லைன்லேருந்து எந்த லைனுக்கு நீங்கள் போகணுமோ ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிரேக் கண்டினியூ நம்ம செப்பரேட்டாக டீல் பண்ணுவோம். ரிட்டர்னுங்கிறது நம்மளே யூஸ் பண்ணியிருப்போம், ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பின்னாடி வீடியோவில் பார்த்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஒன் வந்து பிரான்ச்சிங் கண்டிஷனல் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இதில் டோட்டலாக வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து இஃப் எல்ஸ் இருக்குது, செகண்ட் ஒன் வந்து சுவிட்ச் கேஸ் அப்படிம்பாங்க. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா ஏன்னா இஃப்ங்கிறது வந்து பவர்ஃபுல் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம சி லாங்குவேஜில் வந்து இஃப் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 தான். இஃப் கண்டிஷன் ட்ரூனா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இது வந்து பவர்ஃபுல் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. சின்டாக்ஸ் பாருங்கள், இஃப் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் திஸ் பிளாக், அந்த ஃபஸ்ட்டு பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்பீங்க. ட்ரூவாக இருந்தது மேலே உள்ள பிளாக் ரன் ஆகுது, ஃபால்ஸ்னால் அது கீழே உள்ள பிளாக் வந்து ரன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நான் என்ன பண்ணுறேன், ஹேஸ் இன்க்ளூட் இந்த stdio.h கொடுத்தாச்சு, வாய்டு மெயின் கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் சேலரி அண்ட் போனஸ்ன்னு கொடுத்துருக்கேன்.
பிரிண்ட் அப்ல வந்து என்டர் யுவர் சேலரிங்கும். ஸோ சேலரி நம்ம வாங்கியாச்சு, இன்புட் வாங்கியாச்சு. அப்புறம் என்டர் யுவர் சேலரி, மை சேலரி நான் 20,000 கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணுறேன். இஃப் சேலரி வந்து 15,000 மேலே போச்சு அப்படின்னா போனஸ் வந்து சேலரி இன்ட்டு 0.2. சேலரி இன்ட்டு 0.2னா உங்கள் சேலரியில் 20% போனஸாக தரோம். 15,000 மேலே போச்சுன்னா, 15,000 கீழே போச்சு அப்படின்னா 30% சேலரி போனஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் 20,000 கொடுத்துருக்கேன். அப்போ 20,000 ஃபஸ்ட்டு இப் சேலரி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 15,000 கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ 20,000 இன்ட்டு 0.2 போகிறீங்க. ஸோ 20,000 ஒரு 20% எவ்வளோ இருக்கும் ஆட்டோமேட்டிக்கானது? ஸோ 4,000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃபில் போனஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஆஃபில் போனஸ் வந்து 4,000 வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் செகண்ட் டைம் சேம் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் சேலரிங்க. இப்போ நான் சேலரி நான் 5,000 கொடுக்குறேன். ஸோ இஃப் சேலரி கிரேட்டர் 15,000 பார்க்குறேன். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக் எல்ஸ் பார்ட்டில் வருது. போனஸ் ஈக்குவல் டு சேலரி இன்ட்டு 0.3. இப்போ 30% கொடுங்க. 5,000ல இருந்து 30% ஆட்டோமேட்டிக் 1,500. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது 20% போனஸ், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது 30% போனஸ். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கான ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். ஃபைண்ட் த ரைட் a program to find the biggest among 2 number, 3 number, 4 number. நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூஸிங் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள் வித்தவுட் யூஸிங் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபைண்ட் த பிக்கஸ்ட் among 2 numbers என்ன பண்ணுவீங்கன்னா இஃப் ஏ கிரேட்டர் தன் பி, கண்டிஷன் ட்ரூனானது ஏ வந்து பிக், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் பி வந்து பிக்னு முடிச்சுருவீங்க. இதே நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த பிக்கஸ்ட் among 3 numbers கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இஃப் ஏ கிரேட்டர் தன் பி, லாஜிக்கல் அண்ட் ஏ கிரேட்டர் தன் சின்னு போடுவீங்களா? ஸோ அப்படி போடாதீங்க. ஸோ இஃப்ல வந்து ஒரு கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓரளவு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சுவிட்ச் கேஸ். அப்போ நம்ம இது வந்து இஃப் எல்ஸில் பார்த்தீங்க. இஃப்ல வந்து ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூனா ஒன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா நோ செட். சுவிட்ச் கேஸ்னால் என்னென்னா இதுக்கு பேர் மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அது வந்து சிங்கிள் பிரான்ச், இது மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? கண்ட்ரோல் த ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் ஆஃப் த மெனி பாசிபிள் பிரான்ச்சஸ். ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருப்போம். அந்த பிரான்ச்சஸில் வந்து ஏதோ ஒரு பிரான்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இஃப் எல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று எல்ஸ் பிரான்ச் இல்லது ட்ரூ பிரான்ச் இல்லை எல்ஸ் பிரான்ச் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும். அந்த மல்டிபிள் பிரான்ச்சஸில் ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து ரன் ஆகும் அப்படிங்காங்க. ஒரு சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. சுவிட்ச் லேபிள்னு கொடுத்துருக்கோம். அந்த லேபிளில் தான் நமக்கு அந்த லேபிளை பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ கேஸ் லேபிள் அங்கே வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரேக், செகண்ட் கேஸ் லேபிள் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரேக், ஃபைனலாக டிஃபால்ட்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா இந்த லேபிளுங்கிறது என்னென்னா இந்த லேபிள் ஷுட் பி ஆன் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் ஆர் கேரக்டர் கான்ஸ்டன்ட். அது இன்டிஜர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் இல்லது கேரக்டர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கலாம். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா சிங்கிள் குவாட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இன்னொரு விஷயம் கேஸ் லேபிள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் நாட் அலவுட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ஸ் நாட் அலவுட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேஸ் லேபிள்ஸ் cannot be on எக்ஸ்பிரஷனாக இருக்கக்கூடாது. அப்போ மீனிங் வந்து ரெண்டு தான் அலவுட். ஒன்று இன்டிஜர் கான்ஸ்டன்ட் ஆர் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அலவுட். ஓகே, அந்த லேபிள் எப்படிலாம் இருக்கலாம்னு பாருங்கள். அந்த லேபிள் மேபி வந்து வேல்யூ ஆஃப் த வேரியபிளாக இருக்கலாம், ஆர் அந்த அர்த்தமேட்டிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், நெக்ஸ்ட் லாஜிக்கல் கம்பேரிஷனாக இருக்கலாம், ஆர் பிட்வைஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், ஆர் ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் த ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவாக இருக்கலாம். மேலே உள்ள சுவிட்சில் போட்டிருக்க லேபிள். ஓகே, அந்த சுவிட்சில் உள்ள லேபிள் நான் சொல்கிறேன். அந்த லேபிள் வந்து ஏதாவது வேரியபிளோட வேல்யூவாக இருக்கலாம், அர்த்தமேட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், லாஜிக்கல் கம்பேரிஷன், பிட்வைஸ் ஆர் ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் த எனி ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, இந்த சுவிட்ச் லேபிள் வேல்யூ வந்து அப்போ அங்கே உள்ள வேல்யூ வந்து செக்டு வித் ஸ்பெசிஃபைடு கேஸ் லேபிள். அங்கே உள்ள லேபிள் இங்கே உள்ள லேபிள் செக் ஆகும். எது மேட்ச் ஆகுதோ அங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ரன் ஆகும். சப்போஸ் எனக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை, எந்த லேபிளுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா பை டிஃபால்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு லேபிள் கொடுக்குறீங்க. அந்த லேபிள் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் லேபிளோட மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் லேபிள் உள்ள ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணிவிட்டு பிரேக்குன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பிரேக் கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்னென்னா அந்த சுவிட்ச் கேஸ்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ அதான் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட். நம்ம சொன்னோம்ல பிரேக்குங்கிற ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அங்கே பிரேக் கொடுத்தோன்னா அங்கேருந்து டேரெக்டானது தட் இஸ் அந்த கேஸ் அந்த சுவிட்ச் கேஸில் உள்ள கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ ஹேஸ் இன்க்ளூட் STDIO கொடுத்துருக்கேன். நான் இன்ட் A, B, CH கொடுக்குறேன். என்டர் டூ இன்டிஜர் இன்புட்ஸ் கொடுத்தாச்சு. ஏபியை நான் இன்புட் வாங்குறேன். ஓகே, ஏபிக்கு நான் 10 ஃபைன் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப்பில் வந்து அடிஷன் 1, சப்ட்ராக்ஷன் 2, மல்டிப்ளிகேஷன் 3, டிவிஷன் 4 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த 4 ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளே பண்ண இப்போ என்டர் ஒரு ஆப்ஷன் கேட்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னு கேட்குறேன். ஸ்கேன் ஆப்பில் ஒரு சாய்ஸ் கொடுங்க அப்படிங்காங்க. நம்ம என்டர் ஒரு ஆப்ஷன் நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா மீனிங் என்னென்னா இட் பெர்ஃபார்ம் த அடிஷன் ஆப்ரேஷன்ஸ். நான் சுவிட்ச் கேஸில் எழுதுறேன். சுவிட்சில் வந்து CHன்னு கொடுக்குறேன். CH வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த ஆப்ஷன். ஓகே, அப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த லேபிள் வந்து கண்டிப்பாக இன்டிஜர் கான்ஸ்டன்ட் ஒரு கேரக்டர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா சிங்கிள் குவாட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் கேஸ் 1ல் பிரிண்ட் ஆஃப்ல வந்து அடிஷனில் வந்து A + B கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துருக்கேன்.
சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறேன், ஏ மைனஸ் பியோட ரிசல்ட் என்ன கொடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணியாச்சு. மல்டிப்ளிகேஷன் ஏ இன்ட்டு பி கொடுத்துருக்கேன். டிவிஷன் வந்து ஏ டிவைட் பி கொடுத்தாச்சு, பிரேக் பண்ணியாச்சு. டிஃபால்ட் என்ன பண்ணுறேன், தட் இஸ் பிரிண்ட் அப் த இன்வாலிட் சாய்ஸ். நீங்கள் இந்த 4மே கொடுக்காம வேறு ஏதாவது நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்வாலிட் சாய்ஸ்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ சுவிட்ச் கேஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஆப்ஷன் நான் 1 கொடுத்ததுனால ஸோ ஆட்டோமேட்டிக்கானது கேஸ் 1 மேட்ச் ஆகும். அடிஷன் டிஸ்பிளே ஆகும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 10 + 5 வந்து 15 பிரிண்ட் ஆகுது. இதே செகண்ட் டைம் நான் ரன் பண்ணுறேன். என்டர் த 2 இன்டிஜர் இன்புட்ஸ் 30 and 6 கொடுக்குறேன். இப்போ என்னோட 4 ஆப்ஷன் டிஸ்பிளே பண்ணுறேன். என்டர் ஆப்ஷன் வந்து நான் 4 கொடுக்குறேன், டிவிஷன் கொடுக்குறேன். அப்போ 30/6 வந்து ஆட்டோமேட்டிக்கானது. ஸோ 5ங்கிற ஆன்சர் வருது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து சுவிட்ச் கேஸில் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ சுவிட்ச் கேஸுங்கிறது நெக்ஸ்ட் சுவிட்ச் கேஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்கானது மல்டிபிள் பிரான்ச்சிங், ஏதோ ஒரு பிரான்ச் உங்களுக்கு மேட்ச் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம். அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா எந்த கண்டிஷனும் செக் பண்ண மாட்டோம், எங்கேனாலும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கோ டு அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராமர்ஸ்லாம் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுமா கோடிங்கில், கோ டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணாமல் கோடிங்கை ட்ரை பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ கோ டுவோட சின்டாக்ஸ் பார்த்தா கோ டு ஸ்பேஸ் லேபிள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த லேபிள் இஸ் த பொசிஷன் வேர் த கண்ட்ரோல் இஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர். இந்த லேபிள் நீங்கள் என்ன லேபிள் போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அங்கே போய் அந்த லேபிளை போட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாய்டு மெயின் கொடுத்துட்டேன். பிரிண்ட் ஆஃபில் வந்து நான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு பிகினர்ஸும் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கோ டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கோ டு எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா இங்கே வந்து எக்ஸுங்கிறது லேபிள். அப்போ கண்ட்ரோல் அங்கேருந்து என்ன பண்ணால் ப்ரோக்ராமில் எங்கே வந்து எக்ஸ் இருக்குன்னு பார்க்கும். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கானது அந்த கோ டு எக்ஸ் கீழே இருக்குது. அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் அந்த கோ டு எக்ஸ் லேபிள் கொடுத்தாச்சுன்னா அந்த லேபிள் நேம் கோலன் வைக்கணும். அங்கே நான் பிரிண்ட் ஆஃபில் கோடிங் கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் அங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும், அப்புறம் எம்டி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இப்போ பிகினர்ஸ்னது ஆட்டோமேட்டிக்காக கோடிங் பிரிண்ட் ஆகி எம்டி ஸ்பேஸ் விடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்கள், கோ டு ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்கானது ஒய்ங்கிறது மேலே இருக்குது. ஸோ கண்ட்ரோல் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கானது ஆல்ரெடி பிகினர்ஸ் கோடிங் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்கானது சேனல் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் கோடிங் சேனல், அப்போ அடுத்த சேனல் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் கோ டு இசட் இருக்குது. அப்போ இசட்டுக்கு கீழே வருது. ஸோ பிரிண்ட் அப்பில் வெல்கம்ஸ் யூன்னு வருது. இப்போ மீனிங் அந்த அவுட்புட் என்ன இருக்கும், பிகினர்ஸ் கோடிங் சேனல் வெல்கம்ஸ் யூன்னு வருது. ஓகே, இப்போ எனக்கு நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து நார்மலாக ஃப்ளோ போயிட்டுருக்கும். இப்போ எனக்கு அன்கண்டிஷனல்னால் எனக்கு எந்த கண்டிஷனும் செக் பண்ணாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் த லேபிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்ட்ரோல் தானே ஒரு லைன்லேருந்து அங்கே அடுத்த லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் பிரான்ச்சிங், அன்கண்டிஷனல். கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா ஏதோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம். இஃப் எல்ஸுங்கிறது தட் இஸ் 2 பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, சுவிட்ச் கேஸுங்கிறது மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும், பட் ஏதோ ஒரு பிரான்ச் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் கோ டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். கோ டு லேபிள். மேக்ஸிமம் ஒரு ப்ரோக்ராமர் கோடிங் ரைட் பண்ணுறாங்கன்னா கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் கோடிங் எழுதுங்கம்பாங்க. ஸோ அதான் பெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சி லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாமே ஸ்டடி பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.